அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 6.2ல third problem. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of the window are 60 degree and 45 degree respectively. If the height of a man is 180 centimeter and if he is 5 meters away from the wall, what is the height of the window? இந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டில இருந்து வெளியில வந்து நின்று பார்க்கிறார். அவுட் சைட் த ஹவுஸ். இந்த ஹைட் ஆஃப் த மேன் இஸ் 180 சென்டிமீட்டர். இந்த மனிதனுடைய ஹைட் வந்து 180 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்ப அதுக்கு நேராக இங்க பில்டிங்ல போட்டாலும் இந்த இது என்னதான் 180 சென்டிமீட்டர் தான் இருக்கும். எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறார்னா 180 சென்டிமீட்டர். த மேன் இஸ் 5 meters away from the wall. இந்த செவுத்துல இருந்து அவர் எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறாருன்னா 5 மீட்டர் தள்ளி நிற்கிறார். அப்ப இது மேலேயும் அதே தானே. இது 5னா இதுவும் 5 தான். இது 180னா இது 180 தான். இப்ப என்ன கொஸ்டின்னா, இந்த நிக்கிறவரு விண்டோவை பாக்குறாரு. சரிங்களா? த மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஹவுஸ், த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த விண்டோ ஆர் 60 and 45. முதல்ல டாப்பை பாக்குறாரு. டாப்பை பார்க்கும்போது எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி. அதே மாதிரி இதான பாட்டம், இது டாப், இது பாட்டம். இந்த பாட்டத்தை பார்க்கும்போது என்ன டிகிரி? 45 டிகிரி. சரிங்களா? இப்போ டாப்பை வந்து 60 டிகிரிலையும் பாட்டத்தை வந்து 45 டிகிரிலையும் பார்க்குறாரு. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ? இந்த விண்டோவோட ஹைட்டு என்ன? சரிங்களா? இந்த விண்டோட ஹைட்டு என்ன வச்சுக்கலாம்? ஹெச்னு வச்சுக்கலாம். இது இந்த ஹைட் வந்து 180, இது 180 தான். 180 சென்டிமீட்டர். இது மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம என்ன மார்க் பண்ணிக்கலாம்னா, இது ஏ, இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க. இதை பி, இதை சி, இதை டி வரிசை வச்சுக்கோங்க. ஏ பி சி டி. ஓகேவா? இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. 60 டிகிரி வச்சு ஒரு ட்ரையாங்கிள். 60 டிகிரி ட்ரையாங்கிள் அது ஏ டி பி. 45 டிகிரி கண்டெயின் பண்ணி ட்ரையாங்கிள் என்ன? ஏ டி சி. சரி, இதுல இந்த ஹைட்டு தெரியாது. இந்த ஹைட் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் மேனோட ஹைட் 180 தெரியும். இது தெரியாதனால இது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப பில்டிங்கோட ஹைட்னா என்ன சொல்லணும்? 180 சென்டிமீட்டர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹைட்னு சொல்லணும். சரிங்களா? அந்த அவருக்கு 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். இப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள் போட போறோம்னா, ஏபிடி. ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. அவுட்டர் ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த அவுட்டர் ட்ரையாங்கிள். அப்ப இதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா எவ்வளவு? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி ஏபிடி. அடுத்து ஆப்போசிட் சைடு எவ்வளவு? ஆப்போசிட் சைடு 60 டிகிரிக்கு அப்படி ஆப்போசிட்ல ஹெச் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. அப்ப ஹெச் பிளஸ் எக்ஸ். இந்த இடத்துல தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60. இதுக்கு அப்படி இந்த ட்ரையாங்கிளுடைய ஆப்போசிட்ல வந்து என்ன ஹைட் இருக்குன்னா எக்ஸ், விண்டோ ஹைட் பிளஸ் இந்த ரிமைனிங் ஹைட் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அப்ப டோட்டலா என்ன? எக்ஸ் பிளஸ் ஹெச் இல்ல ஹெச் பிளஸ் எக்ஸ். இந்த அட்ஜசன்ட் 2 பேருக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 5 மீட்டர். சரி, இதே ஃபார்முலா தான் நமக்கு. tan theta is equal to opposite by adjacent. அப்ப tan of 60 is equal to opposite என்ன தெரியும்? h plus x divided by adjacent என்னது? 5. அப்ப tan 60 என்ன தெரியும்? வேல்யூ √3. tan 60 √3. h plus x by 5. சரிங்களா? இதை வந்து என்ன வச்சுக்கிறீங்க? 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டர் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்து இன்னர் ட்ரையாங்கிள் எடுத்து, அடுத்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? இந்த ட்ரையாங்கிள் உள்ள ட்ரையாங்கிள் என்ன? ஏசிடி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்து இதுல தீட்டா என்னது? theta is equal to 45.
அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் என்ன இருக்கு? ஆப்போசிட் ஈக்குவல் டு எக்ஸ். அதே அட்ஜசன்ட் என்னது? ஈக்குவல் டு 5 மீட்டர். அப்போ tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் எக்ஸ். அட்ஜசன்ட் என்னது? 5. tan theta என்ன வரும்? tan theta tan 45. tan 45 is equal to x by 5. tan 45 வேல்யூ என்னது? 1. சரிங்களா? அப்போ 1 tan 45 வந்து 1 equal to x by 5. x by 5. அப்போ அதை கிராஸ் பண்ணா என்ன வரும்? x is equal to 5 வரும். இது 2. அப்போ ஒன்னாவது ஈக்குவேஷன் என்ன கிடைச்சிருக்கு? √3 is equal to h plus x by 5. இது 1. ரெண்டாவது என்ன கிடைச்சிருக்கு? x is equal to 5. இது 2. இது 2 என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக இதில் 5 சப்ஸ்டியூட் பண்ண ஒரு சால்வ் 1 and 2 ரெண்டி சால்வ் பண்ணாத எக்ஸுங்கிற இடத்துல 5 போட பாருங்க. எனக்கு தேவையானது ஹைட், அதாவது விண்டோட ஹைட்டு தான் தெரியுதுக்கு. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ √3 is equal to h plus 5 by 5. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் பண்ணா என்ன வரும்? 5√3 is equal to h. இதை கிராஸ் பண்ணிடுவேன். 5√3 plus 5√3 is equal to h plus 5. அப்போ இது இங்கே கொண்டு வந்தா 5√3 minus 5 is equal to h. இது காமன் என்ன எடுக்கலாம்? 5. அப்போ என்ன ஆகும்? √3 minus 1. இது என்னது? h. √3 என்னது? 5 into 1.732 minus 1 தான் h. அப்போ 1 பாயிண்ட்லேருந்து 732லேருந்து 1 கழிச்சிட்டா என்ன இருக்கும்? 5 into 0.732. இதுதான் என்னது? h. இது 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 3.66 வரும். சரிங்களா? therefore h is equal to என்ன கிடைச்சிருக்கு? 3.66 மீட்டர்னு கிடைச்சிருக்கு. therefore the height of the window is 3.66 மீட்டர். சரிங்களா? இதில் டவுட் இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.